வணக்கம். இன்னைக்கு நாம் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னியின் செல்வன் நாவலில் விண்ணகர கோயில் என்று வர்ணிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிற ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கோயில் 1500 வருடங்களுக்கு முந்தைய கோயிலுங்க. இது தொன்மையான வைணவ திருத்தலம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை நோக்கி இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. மூலவர் வீரநாராயண பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரதாரியா ஸ்ரீதேவி பூதேவியோட அருள் பாலிக்கிறார். தனி சந்நிதியில் மரகதவள்ளி தாயார் அமர்ந்த நிலையில் அழகு திருக்காட்சி அளிக்கிறார். மரத்தாலான வீரநாராயண பெருமாளின் திருமேனி கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனால் சுதை உருவாக அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுது. அதாவது ஆழ்வார்கள் பக்தியில் மனமுருகி அமிர்த தமிழில் நாராயணன்பால் அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை மீட்டெடுத்து தமிழுக்கும் உலக மக்கள் உய்யவும் வழங்கிய 1200 வருஷங்களுக்கு முன் பிறந்து வாழ்ந்த மகான் நாதமுனிகள் பிறந்து வாழ்ந்த தலம். ஒரு முறை இந்த கோயில் திருவிழாவிற்கு மேல்கோட்டையிலிருந்து வந்த அடியார்கள் பாசுரங்கள் பாடி இவை 100 பாடல்களில் 10 பாடல் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நாதமுனிகள் அப்போ மீதி இருந்த அந்த 90 பாசுரங்களும் எங்கே போச்சு அப்படின்னு மனமுருகி பெருமாள்கிட்ட வேண்டுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா திருக்குருகூர் சென்று கேள் அப்படின்னு சொல்லிடுறார். நாதமுனிகள் திருக்குருகூர் போகிறாரு. அங்கே இருந்த நம்மாழ்வாரை வணங்கி தியானித்து ஞான திருஷ்டியில் 4000 திவ்ய பிரபந்தங்களை பெற்று உலக மக்களுக்கு வழங்கினார். இந்த கோயிலில் உள்ள நாதமுனிகள் மண்டபத்தில் வைத்து தான் மகான் நாதமுனி பெருமாளுடைய முன்பு 4000 திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் உலகுக்கு வெளியிடுறாரு. மகான் நாதமுனிகள் பேரர் யமுனை துறைவர் என்று அழைக்கப்பட்ட ஆளவந்தார் அவதரித்த தலம் இந்த காட்டுமன்னார் கோயில். இந்த கோயிலில் உள்ள பெருமாளை தரிசிக்கிறதுனால திருமாலுடைய மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். ஜிரும்பண ராஜரிஷியின் பிரார்த்தனையின்படி மகாலட்சுமி தாயார் இங்கு பிறந்தார். சிதம்பரனார் என்ற முனிவருக்கு இத்தலத்தில் குழந்தையாக பிறந்து குமரியாக வளர்ந்து மகளாக திருமகள் மரகதவள்ளி என்ற திருநாமத்துடன் வளர்ந்து வந்தாள். திருமண வயதை அடைந்ததும் சிதம்பரனார் அவளுக்கு வரன் தேடத் தொடங்கினார். ஒரு சமயம் சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்தார். சுயம்பரத்தில் கலந்து கொள்ள பகவான் நாராயணனே கருட வாகனத்தில் ஒரு மன்னராக அங்கே வந்திருந்தார். திருமாலை மகாலட்சுமி அறியாரோ? மரகதவள்ளி மன்னராக வந்த திருமாலுக்கு மாலையிட்டார். மற்ற மன்னர்கள் அனைவரும் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திருமால் அனைத்து மன்னர்களையும் வீரத்துடன் போரிட்டு வெற்றி பெறார். அதனால தான் அவருக்கு வீரநாராயணர் என்ற பெயர் கிடைக்குதுங்க. மன்னனா வந்ததுனால இவருக்கு மன்னனார் என்றும், மறைந்து போன பிரபந்தங்களை உலகத்துக்கு காட்டியதால் காட்டு மன்னனார் என்றும், அவர் குடியிருந்த இந்த ஊர் காட்டுமன்னார் கோயில் என்றும் அழைக்கப்படுதுங்க. எப்படி காரண பெயர் விளக்கம் நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த ஊரின் பெயர் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டுகளில் இருக்குதுங்க. அதாவது முதலாம் பராந்தகன் வீரநாராயணன் என்ற பெயர் கொண்ட முதலாம் பராந்தகன் இந்த ஊரை அமைக்கிறார். அதனால் இந்த ஊருக்கு இந்த பெயர் ஏற்படுது.